இது ஒன்று அல்ட்ரா நான் அந்த டைலாக் பாதி பாட்டில் கால் பாட்டில் தான் இருக்குது. வாஷிங் லிக்விட் சுத்தமாகவே இல்லை. ஸோ அது கண்டிப்பாக வாங்கணும். டோமெக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஆனால் நீ தான் வாங்க சொன்னேன், அதனால எழுதியிருக்கேன். டோமெக்ஸ் என்ன ஃப்ளேவர்? ஃப்ளேவர்லாம் பார்த்துட்ருக்கு ஏதோ. நான் க்ரீன் தான் எனக்கு என்னமோ க்ரீன் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ வாங்கி வச்சுருக்கோம். பாடி வாஷும் பாடி சோப்பும் நீ கேட்டேன்னு எழுதி வச்சுருக்கேன். விம் ஜெல்லு, கொள்ளுப்பருப்பு, மஞ்சத்தூள் வேண்டாம் அடிச்சிடுறேன். அடுத்தது மிளகாத்தூள், ட்ரை சில்லி வாங்கணும். தூளுப்பு, கல்லுப்பு. ஐயோ ஹேண்ட் ரைட்டிங்லாம் காமிச்சிட்ருக்காங்க. அம்மா எப்படியே உனக்கு அவார்டு கொடுக்குறேன் ஹேண்ட் ரைட்டிங்கு. கல்லுப்பு, மிளகாத்தூள். மிளகாத்தூள் வாங்கலாமா இல்லை காஷ்மீரி சில்லி தூள் வாங்கலாம்? காஷ்மீரி சில்லி அதுதான் கலராக இருக்கும், ரத்த கலர். இது எல்லாமே வந்து 50 கிராம் பேக்கெட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வாங்கணும், இல்லைன்னா வாங்க வேண்டாம். ஏன்? ஆல்ரெடி வாங்கி அதுக்குள்ளே பூச்சி பிடிச்சிடுது. நம்ம 2 பேர்த்துக்கு என்ன 1/4 ஸ்பூன் தான் போடுறோம். கண்டெய்னர் அரிசி போட்டு வைக்கிறதுக்கு ஒன்று, எண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில் வாங்கணும். ஏலக்காயும் முந்திரியும் அதே மாதிரி சின்ன பேக்கெட் கிடைச்சா மட்டும் வாங்கணும். ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை, கசகசா, பீனட்டு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை. பீனட்னா அது தெரியலன்னா அது மட்டும் எழுதி வச்சுருக்கேன். ஆல் அவுட்டு 2 3 வாங்கி என்ன பண்ண போகிறோம்? ஆல் அவுட் தேவைப்படும் எல்லா கோசையும் போட்டு தட்டுறதுக்கு. இது போக வந்து ஒரு பீஸ் பேட்ரி ஒன்று வாங்கணும். பேட்ரி மீடியம் சைஸ். இந்த சரி வா, எப்படியும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எடுக்க போகிறதில்ல. அங்கே போய் பார்த்துட்டு எடுத்ததுக்கப்புறம் 2 ட்ராலி ஃபில் பண்ணிட்டு தான் நீ வந்து லிஸ்ட்டே எடுக்க போகிற வெளியே. எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள். அது போக வந்து அவ்வளோதான். சென்சிட்டிவாக நல்லா தானே இருக்கு. இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எது எனக்கு என்ன பிரச்சனைனா எல்லா ப்ரஷ்மே எனக்கு 1 மாதம் தான் வருது. நான் தேய்க்கிறேன். இதே எடுத்துக்கோ, ட்ரை பண்ணி பார்ப்போம். வாவ், ப்ரெஷ்ஷோட மொத்த கும்பல் இங்கே இவ்வளோ ப்ரெஷ் இருக்குது. இவ்வளோ நேரம் ப்ரெஷ்ஷு தேடிட்டு இருந்திருக்கும். டிசைனாக இருக்குது ஒரு ப்ரெஷ். சென்சோடைன். இந்த ப்ரெஷ் நல்லாயிருக்கு. இது பேபி ப்ரெஷ். அது பேபி ப்ரெஷ். இந்த ப்ரெஷ் பாரு, ஜிக்ஜாக். இது ட்ரை பண்ணுறியா? சூப்பர் சாஃப்டா? இதுவே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், டீப் டேன் ஃபேஸ் வாஷ். வேற என்ன இருக்குது? மம்மா தான் இருக்கு. எங்கே வந்துட்டாங்களா? ஃபைனலி ஷாப்பிங் முடிச்சாச்சு. அத என்னது? ராகி மேகி. அது பன்னீர் சீஸ் பட்டர். என்ன எடுத்து அடுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து மல்லிகை பொருள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது என்ன பொட்டுக்கடலை. இது ஆல்ரெடி ஒரு பேக்கெட் மசாலா இருக்குன்னு சொன்னேன். 2 பேக்கெட் ஓட்ஸ், பிங்க் சால்ட். அது என்னது? மல்டி மில்லட் ஆட்டா. மைதான்னு சொன்ன நீ. ஆட்டா தானே? ஆட்டானா என்ன? கோதுமை மாவு. மைதா இல்லையா அது? ஆல்ரெடி 4 பேக்கெட் கோதுமை மாவு இருக்கு. நானும் பார்க்கல. அது மில்லட்ஸ்.
திருப்பியும் அதே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஆசீர்வாத்ல வாங்குவோல திருப்பி அதே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாத் இல்லை இது வேற. ஆமா பிராண்ட் மட்டும்தான் வேற. மைதா மாவு தானே எடுக்கிறேன். மல்டி கிரெயின்ஸா இது வேறையோ? பரோட்டா பண்றதுக்கு மைதா தானே வேணும். மைதா எடுக்கலையா? மாற்றி எடுத்துக்கனா? சரி, அவசரத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஆட்டா மைதா நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீக்கெண்ட் வேணா வீட் பரோட்டா வேணா செஞ்சு வீட் பரோட்டா அமுக்கு அடித்தா வராதுல்லண்ணா. அளவுக்கு அடிச்சு தரேன். வீட் பரோட்டானா அந்த புஸ் புஸ்ஸும் வராதுல்ல. புஸ் புஸ்னு எதுக்கு வரணும் உனக்கு? பரோட்டா அப்போ தான் பஃப் மாதிரி வரும். ஹெல்த்தியாக செஞ்சு தரேன். இது அமுல் கீ. ஆக்சுவலாக இந்த அமுல் கீ வந்து ஆஃபரில் எடுத்ததில்ல. ஒரு 320 ½ லிட்டர். அது என்னோட ஷவர் ஜெல். இது என்ன கலர்னு தெரியல. கார்பேஜ் பேக்கா? நல்ல வேலை ஒரு அங்கிள் கேட்டுட்டு இருந்தாங்க. ப்ளூ கலர் ஒரு அங்கிள் கேட்டுட்டு இருந்தாங்க. கை காமிச்சோம் டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்தாங்க. பிளாக் நல்லா இருந்திருக்கும். ஃபைனலி ஸ்க்ரீன் கிடச்சிடுச்சு பால்கனி கண்டென்ட்ஸ்க்கு. அது என்ன ஃப்ளேவரில் இருக்குது? கேசர். ஆமாம், நாளைக்கு காலையில் 10 வச்சுட்டேன். இதில் ஃபுல்லாக லிக்விட் இவங்க வந்து இதுதான் வாங்கிடணும். வேறு ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கிடணும். அது ரேட் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சர்ஃபு, இது அந்த லிக்விடு வாஷிங் லிக்விட் கம்மி தான் பார்த்தேன். சேஃப் வாஷ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ளோர் கிளீனிங், இது பாத்திரம் கிளீனிங், இது ஸ்டொமக் கிளீனிங். ஸ்டொமக் கிளீனிங் ஸ்டொமக் கிளீனிங்க்கு உனக்கு வந்து விளக்கெண்ணெய் தூக்கி தான் வயிற்றுக்குள்ள ஊற்றணும். ஸ்டொமக் கிளீனிங் அது கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய். அதெல்லாம் தனியாக வச்சுருந்தா ஸ்மெல்லு வரும். அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். அது 2 எக்ஸ்ட்ரா கேரி பேக். இது காஷ்மீரி மிளகா இல்லையா ஊதுபத்தி? பரவாயில்ல, இதில் இருக்குது. அந்த கட்டைன் கடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். அது என்ன ஃப்ளேவர் தெரியுமா? ஃபுல் ஃப்ளேவர். ஆமாம், எங்கள் நாங்கள்லாம் சைக்கிள் ஊதுபத்தி தான் பார்த்து வைப்போம். அதெல்லாம் பழைய ட்ரெண்டு. புதுசு ட்ரெண்டு ஏதாவது புது ஃப்ளேவர்லாம் ட்ரை பண்ணணும். முடிந்து விட்டதா டிமார்ட் பர்ச்சேஸ்? லிஸ்ட்டு போட்டதோட எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்க சொல்லுவோம். லிஸ்ட்டு போட்டதுலேருந்து அதிகமாக வாங்கினதுன்னு பார்த்தோன்னா இந்த ஓட்ஸு குதிரவாளி ஆக்சுவலி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லிஸ்ட்டில் எழுதலை. இந்த மாதிரி நூடுல்ஸு ப்ளஸ் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இது பட்டர் தேவைப்படும். பட்டர், பன்னீர், மற்றது எல்லாமே லிஸ்ட்டில் இருந்த ஐட்டம்ஸ் தான். இது கொள்ளு, வெந்தயம் வந்து ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இருக்குது, ஸ்டாக் இல்லைங்கிறதுனால ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். டேட்ஸ் வந்து இதில் இல்லை, அது மட்டும் எடுத்திருக்கேன். நைஸ். அது எல்லாமே இது கர்டைன் வந்து லிஸ்ட்டில் இல்லை, பட் வாங்கணும்னு நினச்சி போனது தான். இதெல்லாமே லிஸ்ட்டில் இல்லை, இதெல்லாம் கண்ணில் பார்த்து எடுத்துக்கோ. விலை கம்மியாக இருந்துச்சுன்னு எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி பேக் வச்சுருக்கேன். நீ இது நீ இல்லாமல் இந்த கடைக்கு போகும்போதெல்லாம் டக்குன்னு கொஞ்சமாக போட்டு போகிறதுக்கு, கேஷ் போட்டு போகிறதுக்கா? குட்டி முதல்ல வச்சுருந்தேன், அதெல்லாம் பிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் குட்டியாக இருந்தது. இன்னைக்கு இப்போ சும்மா இந்த கடையில் போகும்போது கேஷ் எடுத்து இதுக்குள்ளே இந்த கலர் வச்சு சாக்லேட் ஒழிச்சு வச்சுருக்கா பர்ஸுக்குள்ளே. அப்புறம் இந்த ஏவியான் சீரம், இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஆனாலும் வாங்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் வேற கலரில் இருந்ததுனால வாங்கிட்டேன். அவ்வளோதானே, வேறு எதையும் ஒழிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாமே வந்து அன்பிளான்டு. ஷாம்பு வந்து ஆல்ரெடி இருக்குது, ஆனால் நீ தான் எடுத்த.
ஆனா இது வந்து இப்போ இதுல இருக்கிறதே தேவையில்லாத ஆணி என்ன அப்படின்னா இதுதான் தேவையில்லாத ஆணி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட 3 பேக்கெட் இது இருக்கு. பரவாயில்ல, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது நீ ட்ரை பண்ணி பார்ப்போன்னு எடுக்கல, மைதான் நினைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆல்ரெடி எனக்கு தெளிவா போட்டிருக்க மல்டிகிரெயின் ஆட்டான் சப்பாத்தி தானே போட்டு. ஓகே, டிமார்ட் பர்ச்சேஸ் ஓவர். இதுல நம்ம எதிர்பார்த்து வந்து அந்த பெரிய கண்டெய்னர் ஒன்று வாங்கணும், ரைஸ் போட்டு வைக்க. அது கிடைக்கல, அதை ட்ரை பண்ணுவோம் மேபி அடுத்த டைம் இடையில போகிறப்போ. ஃபுட்டு இது வந்து ஆக்சுவலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் இதில் 4 தான் இருந்தது. மேபி நம்ம மந்த் எண்டில் போனதுனால அந்த ஸ்டாக் இல்லையா. அவ்வளோதான், இன்னைக்கு டிமார்ட் பர்ச்சேஸ் ஓவர்.